மெசேஜுக்கு போகலாமா? கொலோசியன்ஸில் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை சொன்னேன், நினைவு இருக்க உங்களுக்கு? என்ன வசனம் சொல்லுங்கள்? ஒரு ரகசியம் இருக்குன்னு சொன்னேன். 25லேருந்து எடுத்து வாசிக்கலாம். ஆவியை உயிர்ப்பிக்கிறதுங்கிறது ஜான் காஸ்பல் 6:63 ஆவியே சொல்லுங்க எல்லாரும், ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாமிசமானது ஒன்றத்துக்கும் உதவாது. இப்போ ஆவியை உயிர்ப்பிக்கிற விஷயத்துக்கு தான் இந்த வசனத்தை கொடுத்தேன் நான். ஆவியானவர் நிரந்தரமா நீங்க எப்போ வந்து வாங்கன்னு சொன்னீங்களோ அப்போ உள்ள வந்துட்டார். அவர் தங்கி இருக்கிறார். ஆமேன். ஆனா தங்கி இருந்தா சில செயல்பாடுகள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அவர் உங்களுக்குள்ள இருந்தா உயிர்ப்பிப்பு நடக்கும். சொல்லுங்க. அப்ப ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா சில செயல்பாடுகள் தெரியும். அதான் உயிர்ப்பிக்கிறதுனா அவர் இருக்கும் பொழுது சில செயல்பாடுகள் தெரிய ஆரம்பிக்கும். உயிர்ப்பிக்கிறதுங்கிறது ஜீவன்ற வசனத்தோடு தொடர்புடையது. அது பெரிய டாபிக், அப்புறமா நான் பேசுறேன். இப்போ ஆவியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் ஆவிக்குரியவர்கள், நீங்கள் நானும் யாராக இருக்கிறோம்? இப்போ உயிர்ப்பிக்கிறது குறித்து தெரிஞ்சுக்கணும்னா ஆவியே தெரியாமல் உயிர்ப்பிக்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியாது. ஆவியானவர் உங்களோடு இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த வசனத்தை பாருங்களேன். ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவா இருந்து. எல்லாரும் கவனிங்க. அப்படின்னா அது பாஸ்டன்ஸில் வருது. அப்போ இப்போ என்ன இல்லை, மறைவா இல்லை அப்படின்றது புரியுதா? யார் அது? ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் மறைவா இருந்தது யாருக்கு? பைபிள்ல இருக்கிற பரிசுத்தவான்கள் யாரு சொல்லுங்க? இப்ப சொல்லுங்க. ஆதி காலங்களுக்கும் மோசே, ஆபிரகாம் சொல்றான் பாருங்க, அவ்வோம் இல்லைன்னு சொன்னாங்க பாருங்க. இந்த வசனத்தோட எவ்வளவு தொடர்பா பேசினார் பாருங்க. நான் புழுவும் தூசியுமா இருக்கிறேன், இன்னும் ஒரு தடவை பேசிக்கிறேங்கிறான். யாரு? இன்னைக்கு நீங்க அப்படி பேச வேண்டிய உங்க பிள்ளைங்க கேட்கும் பார்த்தீங்களா? கொடுக்க போறியா இல்லையா? சில நல்ல பிள்ளைங்க கொடுத்து தான் ஆகணும்னு அழுதுகிட்டா சொல்லுங்க. ஆனால் ரைட்டராயெல்லாம் அப்பா கிட்ட அத்தாரிட்டி இருக்குது, அவங்களுக்கு கேட்கறதுக்கு அதிகாரம் இருக்குது, பிள்ளைகளுக்கு அதிகாரம் இருக்குது. அல்லேலூயா. ஆனால் ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் அவங்க வந்து அப்பான்னு கூப்பிட அவங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை. ஏன் இல்லைன்னா அவங்களுக்கு சிலது மறைஞ்சிருது. ஆனால் மறைந்து இருந்ததுன்னா இப்போ நீங்கள் பைபிளை கையில் வச்சுக்கிட்டு அந்த வசனத்தை படிக்கிற உங்களுக்கும் எனக்கும் அது மறைவா இல்லைன்றது அங்கே தெரியுது. அப்படி தானே இருக்குது அந்த வசனம். மறைந்து இருந்து அப்படின்னா இப்போ இல்லை, இருந்தது. தானியலுக்கு இருந்தது, மோசேக்கு இருந்தது, எலியாவுக்கு இருந்தது, எலிசாவுக்கு இருந்தது, சொல்லுங்க, நெகேமியாவுக்கு இருந்தது. யாருக்கு? நோவாவா? யோபுக்கு, ஜாஷுவாக்கு இருந்தது, யோனாக்கு இருந்தது, ஓசியா, குட்டி தீர்க்கதரிசிகளுக்கு ஏசாயா, எசேக்கியேல், தானியேல், எரேமியாவுக்கு இருந்தது. தலைமுறை தலைமுறைக்கும் மறைஞ்சிருந்தது. என்ன மறைஞ்சிருந்துதான் அப்படின்னு அடுத்தது சொல்லுது. இப்பொழுது. அப்ப மறைஞ்சு அப்ப இருந்தது, ஆனா இப்பொழுது இல்ல. இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய. அப்படி நிறுத்துங்க. இப்பொழுது நீங்களும் நானும் இந்த புதிய ஏற்பாட்டில் நியூ கவர்னன்ட் லைஃப்ல ஆவிக்குள்ளானவர்களுக்கு வெளியாக்கப்பட்டிருக்குது ஒரு ரகசியங்கிறாரு. அல்லேலூயா. இமேஜினேஷன்லயே இருக்கணும் பாப்பா. அவர் செய்ய போறதெல்லாம் அப்படியே இமேஜின் பண்ணணுன்றது நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணேன். எப்படி இருக்க போகுதுங்கிறத இமேஜினேஷன் இஸ் எ கிரேட் பவர். தெரியுமா உங்களுக்கு? அது ஒரு கிரேட் பவர். எதை வச்சு இமேஜின் பண்ணுவீங்க? நம்ம இந்த பேங்க் பேலன்ஸை வச்சு, உடம்பு டாக்டர் ரிப்போர்ட்டை வச்சு இமேஜின் பண்ணக்கூடாது. இதை வச்சு இமேஜின் பண்ணும். ஆமேன். அதுதான் ஒரு ரகசியம். இப்போ நமக்கு வெளியாக்கப்பட்ட, யாருக்கு வெளியாக்கப்பட்டம்மா கண்ணு? இப்போ நிறைய பேருக்கு என்ன தெரியுமா? நான் பரிசுத்தவாட்டியா, நான் பரிசுத்தவானா, ரொம்ப கோவப்படுறேன், ரொம்ப எரிச்சலாக இருக்கேன், நான் பரிசுத்தவானா? சொல்லுங்கள். உங்களுக்கு அப்படி என்ன வருதா? நீங்கள் தான் பரிசுத்தவான். சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு வெளியாக்கப்பட்டிருக்கு ஒரு விஷயம். உள்ள ஒருத்தர் இருக்கிறார். அது ஒரு ரகசியம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். ஆதி காலத்தில் இருந்தவங்களுக்கு தெரிவிக்கப்படாதது, தலைமுறை தலைமுறைக்கு வெளிப்படல. ஆனால் அவங்கெல்லாம் மரித்தோரை கூட எழுப்பியிருக்காங்க. கரடி கடிக்க வந்தவங்களை வந்து சபிச்சுக்கிறாரு எலிசா. அப்புறம் என்னது? தண்ணியை இறக்கிருக்கிறாங்க. நெருப்பை வந்து தண்ணி அவிச்சு போடும், ஆனால் அங்கே அவையில்லை. பெரிய பெரிய மிரக்கல் பண்ணியிருக்காங்க. ஒரு கோலியாத்தை வந்து ஒரு தாவீது வந்து கில் பண்ண முடியாத அளவுக்கு அவன் சின்ன பையன். இயற்கை தளத்துக்கும் நடக்கிற அற்புதத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படி அவங்கெல்லாம் செஞ்சுக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் அது மறைஞ்சிருந்து தான். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு பாருங்க. ஆனால் ஒரு வகையில் கர்த்தர் துக்கப்படுறாரு. உனக்கு நான் எல்லாமே வெளிப்படுத்திட்டேனே, உனக்கு நான் எல்லாமே கொடுத்துட்டேனேன்றார். இப்போ இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்டிருக்கிற ஒரு ரகசியம். பக்கத்தில் சொல்லுங்க, இப்போ இருக்கிற உங்களுக்கு, நீங்கள் தான் பரிசுத்தவான். கம் ஆன், சே இட் லவுடர். நான் தான் பரிசுத்தவான்னு சொல்லுங்க. நான் பரிசுத்தவாட்டின்னு சொல்லுங்க. இதெல்லாம் நீங்கள் நடந்து போகும்போது, வண்டி ஓட்டும்போது, காரில் ஏறும்போது, இறங்கும்போது, பஸ்ஸை பிடிக்கும்போது, வீட்டில் குக் பண்ணும்போது, நான் பரிசுத்தவாட்டி, எனக்கு வெளியாக்கப்பட்டிருக்க ஒரு ரகசியம். ஆமேன். இதெல்லாம் சீரியஸாக எடுக்கணும். சரியா? என்ன ரகசியம் அது? தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே
நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். சரி, இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? இந்த வெளியாக்கப்பட்ட ஒரு ரகசியம் இருக்குன்னு சொல்லுது இந்த முதல் வசனம் இப்போ படித்தது. ஆனால் ரெண்டாவது வசனம் என்னென்னா, தேவ வசனத்தை இது வரைக்கும் பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அந்த தேவ வசனத்தை பூரணமாக புரிஞ்சுக்கல. பெர்ஃபெக்டாக இந்த வசனத்தை அவங்க புரிஞ்சுக்கலன்னா, தேவ வசனம் தான் யாருன்னா ஆவியானவரும் ஜீவனுமாக இருக்கிறவர். ஆமேன். என்னுடைய வார்த்தை ஜான் காஸ்பல் 6:63 இருக்கு, என் வசனங்கள் ஆவியும். அப்போ அந்த ஆவியானவர் அவங்க என்னவா தெரிஞ்சுக்கல? தேவ வசனத்தை அவங்க என்னவா தெரிஞ்சுக்கல? எவங்க பிரதர்? தலைமுறைக்கும் மறைவாக இருந்த அந்த அந்த ஆதி காலத்துக்கு இருக்கிற பரிசுத்தவான்கள், தலைமுறையா வந்தவங்களுக்கெல்லாம் பூரணமான ஆவியானவரை குறித்து வெளிப்படுத்தவில்லை. புரியுதா? ஆனால் பவுல் சொல்கிறாரு, ஆனால் உங்களுக்கு எனக்கும் ஒரு உத்தியோகம் கொடுத்துக்கிறாராம் காட் அவருக்கு. இப்போ நீங்கள் என்ன உத்தியோகம் பண்ணுறீங்க அப்படின்னா சொல்கிறோம்ல, ப்ரொஃபஷன். ஆனால் இவருக்கு கொடுத்த உத்தியோகம் என்னென்னா, அந்த மறைஞ்சிருக்கிற சத்தியத்தை பூரணமாக வெளிப்படுத்துறது. ஆமேன்னு சொல்கிறீங்களா? ஒரு ரகசியம் சொல்கிறாருல்ல அந்த வசனத்தில் 25. அந்த மறைஞ்சிருக்கிற சத்தியம் வந்து ஒரு ரகசியம். அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான் அவருக்கு உத்தியோகம் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறார். என்ன உத்தியோகம்னு தெரியுதா? என்ன உத்தியோகம் பவுலுக்கு? இஸ் அ பைபிள் டீச்சர்னு சொல்லாமல் சொல்லுங்க. ஆதி காலங்களுக்கு மறைஞ்சிருந்த ஒரு ரகசியத்தை அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அவருக்கு. ஹல்லேலூயா. அவருக்கு தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். அப்போ அவருக்கு வெளிப்படுத்துகிறார் காட். அந்த வெளிப்படுத்தினதை பெர்ஃபெக்டாக உங்களுக்கு சொல்கிறதுக்கு அவர் வெளிப்படுத்தப்பட்டதுக்கு தான் அவர் உத்தியோகப்பட்டிருக்கிறாருங்கிறார். ஒரு பூரணமாக்கப்பட்ட அப்படின்னா ஒரு பெர்ஃபெக்ஷன் உள்ள ஒரு சத்தியத்தை சபைக்கு வெளிப்படுத்துகிற அந்த ரகசியத்தை நான் தெரிவிக்கிறதுக்கு எனக்கு ஒரு உத்தியோகம் இருக்குங்கிறார். புரிஞ்சிடுச்சா? பவுலோட உத்தியோகம் என்ன? தேவனுடைய வசனமாகிய ஆவியின் ஜீவனமாக இருக்கிற அந்த தேவ வசனத்தை பூரணமாக அதை உங்களுக்கு தெரியப்படுத்துறது தான் அவருடைய உத்தியோகம். சரியா? அடுத்த வசனத்துக்கு வாங்க. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். இது எதாவது புரியுதா? இந்த வசனம் புரியுதா? இப்போ நம்மளாம் புறஜாதியார்கள் தானே, யூதர்கள்லாம் புறஜாதி. இந்த புறஜாதியா இருக்கிறவங்க கிட்ட தான் அவர் வந்து அந்த பூர்ணமாக்கப்பட்ட அந்த வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்யுது. மகிமையின் ஐஸ்வர்யம்னா அதை விவரிக்கவே முடியாது. அதாவது மகிமையின் ஐஸ்வர்யம்னா ஒரே வார்த்தையில் நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. மகிமையின் ஐஸ்வர்யம் நிறைய இடத்துல வருமா வராதா? நிருபங்களில் வருமா வராதா? படிச்சிருக்கீங்க நிருபம்லாம்? மகிமையின் ஐஸ்வர்யன் வருதா? எஃபேசியன்ஸ் 1 இருக்குது. நிறைய இடத்துல மகிமையின் வல்லமன் வரும், மகிமையின் ஐஸ்வர்யன் வரும். சரியா? நிருபங்களில் நிறைய இடத்துல எஃபிஷியன்ஸ் 1, 3 இதெல்லாம் நிறைய வருது. ஓகே, அந்த மகிமையின் ஐஸ்வர்யனா என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பூர்ணமாக்கப்பட்ட சத்தியம் தான் அது. மகிமையின் ஐஸ்வர்யன்னா என்னது? அப்போ மகிமையின் ஐஸ்வர்யத்தை நீங்கள் பூரணமாக இன்னும் தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். நீங்கள் நானும் தெரிஞ்சுக்க அட்லீஸ்ட் விரும்புகிறீங்களா? எஸ் ஆர் நோ? விரும்புகிறீங்களா? ஆமேன். வாசிங்க அடுத்தது. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். உங்களுக்கு எனக்கும் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாராம், விரும்புகிறாராம். உங்களுக்கும் எனக்கும் எதை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரு, ஆசையா இருக்கிறாரு? மகிமையின் ஐஸ்வர்யத்தை. அது ஒரு ரகசியம். மகிமையின் ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு எனக்கும் மறைஞ்சிருந்ததை இப்போ வெளிப்படுத்துகிற உத்தியோகம் தான் அவருக்கு. அதை உங்களுக்கு எனக்கு வெளிப்படுத்த அவர் சித்தமானார்னா ஆசைப்படுறாராம். என்ன பண்ணுறாரு? ஆசைப்படுறாரு. ஒரு வசனத்தில் ஒரு கீவேர்டை வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக புரியும். தமிழில் இப்படி சுற்றி வளைச்சி வர மாதிரி ஒரே உத்தியோகம் அவருக்கு, ரகசியத்தை பெர்ஃபெக்டாக வெளிப்படுத்துறது தான். ஆமேன். அடுத்த வசனம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ரகசியம் என்ன ரகசியம்? அந்த பூரணமாக்கப்பட்ட ஒரு ரகசியம், பூரணமாக்கப்பட்ட தேவ வசனம்னு வாசிங்களா ரீட்டா? பூரணமாக்கப்பட்ட வசனம். இப்போ தேவனுடைய வசனம் பூரணமாக உங்களுக்கு தெரியணும்னா அது ஒரு ரகசியமாக இருக்குது. அது ஒரு எப்படிமா இருக்குது? அந்த ரகசியத்தை ஒரே வார்த்தையில் சொன்னால் அது வந்து மகிமையின் நம்பிக்கையாக இருக்குது. மகிமை வந்து எப்படின்னா ரிச்னஸாக இருக்குது. ஒரு ரகசியம் இருக்குது. அது இப்போ நான் 3 சேர்த்து சொல்கிறேன். ஒரு ரகசியம் இருக்குது. அது ஆதி காலத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படல. ஆனால் பவுலுக்கு வெளிப்படுத்திக்கிறாரு. வெளிப்படுத்தினதை அதை அவருக்கு ஒரு உத்தியோகமாக எடுத்து சபைகளுக்கு சொல்கிறாரு. அது என்ன ரகசியங்கிறாரு? கிறிஸ்து தான் அவர் மகிமை நம்பிக்கைன்னா அந்த ரிச்னஸ் ஆஃப் க்ளோரியோட உனக்குள்ளே தங்கியிருக்கிறாருங்கிறாரு. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது? ஏங்க இது பெரிய விஷயங்க. இது நீங்கள் வந்து சாதாரணமாக நினைக்காது. நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருந்தா கூட இது தெரிலன்னா வேஸ்ட்டு. மகிமை நம்பிக்கையா உங்களுக்கு உள்ள அந்த பூர்ணமாக்கப்பட்ட வசனன்றது என்னது? மகிமை நம்பிக்கையா கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா.
பவுலுக்கு ஒரு உத்தியோகம், என்ன உத்தியோகம்? பூரணமாக்கப்பட்ட சத்தியத்தை சொல்கிறது தான். இப்போ நம்ம வந்து அரை வேக்காடு கிடையாது. நம்மலாம் யார்? ஃபுல்லி பாயில்டு. நம்ம அரை வேக்காடு கிடையாது. ஏன்னா பவுலே வந்து காட் அவரை எப்பா தலைமுறையாக வெளிப்படுத்தப்படாததை இந்த ஜெனரேஷனுக்கு வெளிப்படுத்த நான் சித்தமாக இருக்கேன்னு பவுலுக்கு வெளிப்படுத்துறாரு. பவுலுக்கு என்ன செய்கிறாரு? வெளிப்படுத்துறது என்ன? ஒரு ரகசியம். அது என்ன ரகசியம்? கிறிஸ்து உனக்குள்ள த க்ளோரியஸ் ரிச்னஸோட இருக்கிறாரு. இவரோட மோசஸோட இருந்தாரா? மோசஸோட இருந்தாருன்னா எப்போ தெரியுமா? ஒரு ஒர்க்கை கொடுக்கும்போது இருப்பார், போயிடுவார். ஜாஷுவா சூரியனை தரித்து நில்லுங்கள், சந்திரனை தரித்து நில்லுங்கள் சொன்னானே, அப்போ இருந்தாரா? அப்போ ஒரு மேன் செய்ய முடியுமா அதை? அப்போ மிரக்கல்ஸ்லாம் நடந்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கை முடிச்சுட்டு என்ன பண்ணிடுவார்? அப்போ பூரணம் இல்லை. அது எப்படி இருக்குன்னா இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு எனக்கு ஒரு கம்ப்ளீட்டாக நல்லா புரிஞ்சுட்டு ஃபுல்னஸ் ஆஃப் க்ளோரி, காடோட ஃபுல்னஸை பெர்ஃபெக்ஷனாக உங்களுக்குள்ளே வைக்கிறதுக்கு தான் அவருக்கு அந்த உத்தியோகம் கொடுக்கப்பட்டிருக்கான், அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கான். அது என்னென்னா கிரைஸ்ட் இஸ் இன் யூன்றார். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது? இப்போ நிறைய பேர் கிரைஸ்ட் இஸ் இன் யூ, கிரைஸ்ட் உலகத்தில் இருக்கிறவனே எனக்குள்ள இருக்கிற பெரியவனு ஒரு ஸ்லோகம் மாதிரி சொல்கிறதுக்கு அல்ல. புரியுதா உங்களுக்கு? உங்கள் மனக்கண்கள் முன்னாடி இமேஜின் பண்ணுங்க, கிறிஸ்து பார்க்குறாரு, கிறிஸ்து பேசுகிறாரு. அந்த வாக்குத்தத்தம் வார்த்தைகள் உடன்படிக்கையின் தேவன் அவர் பேசுனதான்னு அவர் உள்ளே இருக்கிறத அந்த வார்த்தையை உங்களுக்குள்ளேருந்து பேசுங்க. அவர் சொன்ன வார்த்தையை உங்களுக்குள்ளே பேசுனா நீங்களே பேசுகிறீங்க, அவரே பேசுகிறார் உங்களுக்குள்ளேருந்து. எத்தனை பேர் புரியுது? அப்போ ஒரு பெரிய சீக்ரெட் தெரிஞ்சுக்கணும். ஓப்பன் சீக்ரெட் இட் இஸ். கிறிஸ்து எனக்குள்ள வாடுறாருன்னா ஃபுல்னஸ் ஆஃப் காடோடு இருக்கிறார். ஆதி ஆகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் அப்படி இல்லை அவர். புரியுதா உங்களுக்கு? அப்போ வெளியாக்கப்படுத்தப்பட்டிருக்க ஒரு ரகசியம் சொல்றாரு. யாருக்கு வெளிப்படுத்தினாராம்? பவுலுக்கு. அதை வந்து அவர் யாருக்கு சொல்றாரு? பரிசுத்தவான்களை, உங்களுக்கு எனக்கும். பவுலுக்கு என்ன வெளிப்படுத்தினாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அவருக்கு எங்க வெளிப்படுத்தினார் தெரியுமா? தமஸ்குக்கு போறாரு. அந்த போகும்பொழுது அவர் கண்லேருந்து என்ன உழுதுன்னு பார்த்தோம். மீன் செதில் தள்ளுறோம் பார்த்தீங்களா? அது மாதிரி கண்லேருந்து உழுதுன்னு அவர் சொல்றார். அவர் தன்னையே கர்த்தர் வெளிப்படுத்தினதை சாட்சியா சொல்றாரு. தனக்கு வெளிப்படுத்தப்பட்டது எதுல இருக்கு? சாப்டர் ஆக்ஸ் சாப்டர்ல 9ல் இருக்கு. துன்பப்படுத்துகிற கர்த்தர் நானேன்னு சொல்லல, இயேசு நானேன்னு சொன்னாருன்னு சொன்னேன். என்ன யார் ஆண்டவரேன்னு கேட்குறான். ஆல்ரெடி அவன் ஒரு கர்த்தருடைய பிள்ளையா தான் இருக்கான், யூதனா இருக்கான், பயங்கரமான ஒரு குற்றம் சாட்டப்படாதவன், நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவனா இருக்கிறான். அப்ப ரிலீஜியஸா பெர்ஃபெக்டா இருக்கான். அதை உடைக்கிறான். என்னன்னு பவுல் உடைக்கிறாரு. எப்படி உடைக்கிறாரு பாருங்க. இல்ல ரிலீஜியஸா அவர் பெர்ஃபெக்டா இருந்தவர் தான். தேவானை கூட கொலை செய்யறதுக்கு அவர் துணிமணி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனா அது பெர்ஃபெக்ஷன் கிடையாது. பூரணமான ஒரு விஷயம் என்னன்னா, காட் உனக்குள்ள தங்கியிருக்கிறாரு. எப்பா நீ இப்படிலாம் ரிலீஜியஸா இருக்க, அதை விடலாம் முக்கியமானது நானே உனக்குள்ள பூரணமா இருக்கணுங்கிறத தெரிவிக்கிறார். அதுதான் ரகசியங்கிறாரு. அதுதான் பூரணமான தேவ வசனங்கிறாரு. அப்போ அவருக்கு வெளிப்படுத்தினதை ஆக்ஸ் சாப்டர் 26 சாட்சியா சொல்றாரு. ஆக்ஸ் சாப்டர் 26ல 16 காட்டுமா? இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில், உன் ஸ்தானத்தில் நில். உன் ஸ்தானத்தில். நீங்க சண்டே அன்னைக்கு காலையில எந்திரிச்சு வர்ற மாரி வரக்கூடாது. உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இன்னைக்கு என்ன பேசுவார் ஆண்டவர்? நான்லாம் அப்படிதான் வருவேன். உன் ஸ்தானத்தில் நில்லுன்னு சொன்னாங்கல்ல, நான் கேட்டது அதுதான். ஏன்னா பவுல் கிட்ட காட் என்ன சொல்றாரு? அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் ஸ்தானத்துல நில்லு. நான் உன்னை என்ன அழைச்சிக்கிறேன், உனக்கு என்ன சத்தியம் தெரியும், அதுல நில்லு. உன் பிரச்சனைல நிக்காத, உன் பாடுகளை நினைச்சு நிக்காத. நான் எனக்கு வழியே இல்லைன்னு நீ அப்படியே நின்றுடாத. நான் எங்க போறதுனே தெரியல, என்ன செய்யறதுனே தெரியல, நிக்காத. நீ உன் ஸ்தானம் என்ன? நீ யாரு? உன் ஸ்தானம் என்ன? உன் ஸ்தானங்கிறதுக்கு என்ன சொல்றது தெரியுமா? ஒரு டாட்டர்ஷிப், ஒரு சன்ஷிப் தான் உன்னோட ஸ்தானம், ஒரு பொசிஷன். நிப்பீங்களா அப்படி? உன் ஸ்தானம் என்ன? அவனுக்கு சொல்றாரு, எப்பா நீ அடிச்சு நொறுக்கிற எல்லாத்தையும். சபையை நொறுக்கிறாரு. பரிசுத்தாவியானவர்னு தெரியல அவருக்கு. நொறுக்கிறாரு, சாகடிக்கிறாரு, கொலை செய்கிறாரு. யாரு? பவுல் சவுலா இருக்கும் பொழுது. அவர் சொன்னது என்னது? நீ கால் ஊன்றி, இது வரைக்கும் நீ நிற்கிற இடமும் நீ போகிறதும் ஓட்டமும் எல்லாம் சரியா இருந்தாலும் இல்லை பெர்ஃபெக்டா நில்லு. கால் ஊன்றி நில். இதை சாட்சியா சொல்றாரு. இந்த 9ஆம் அதிகாரத்தை இவர் சாட்சியா சொல்றாரு. 26ஆம் அதிகாரத்துல நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். பவுலுக்கு எதுக்கு தரிசனானாரு? 2 வார்த்தை சொல்லுங்களா அதுல கவனிச்சு. நீ ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு சாட்சி. சாட்சி என்னன்னா, நம்மளை ஆண்டவர் ஊழியக்காரனா வச்சுக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு சாட்சியா இருக்கணும். நம்ம ஒரு 2 வார்த்தை சொல்றாரு. ஆண்டவர் விரும்புகிற ஊழியக்காரனாவும் அதுக்கு நீ சாட்சியா இருந்தா போதும்னு சொல்றாரு. அப்ப கர்த்தர் விரும்புகிற ஒரு ஊழியக்காரனா நம்ம இருக்கணும். அப்படிதான் அங்க சொல்றாரு அவர்கிட்ட. அப்ப கர்த்தர் விரும்புகிற ஊழியக்காரனா நீங்க இருக்க விரும்புறீங்களா? ஊழியக்காரங்களுக்கு தான் அதுன்னு சொல்ல போறீங்களா? ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் கால்டு பை காட். ஹையர் காலிங். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் விரும்புகிற ஊழியத்தை செய்வீங்களா? அது என்னன்னு பார்க்கலாமா? நம்ம
என்ன ஊழியத்தில் என்ன இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு அவருக்கு. நான் விரும்புகிற ஊழியக்காரனாகவும் சாட்சியாக நில்லுப்பான்னு சொல்லிட்டாரு. அதுதான் உன் ஸ்தானத்தில் நிற்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க. என்ன செய்ய சொல்கிறாரு பாருங்க. உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி. அப்பனா நம்மளை எப்படி விடுதலையாக்கி இருக்க? பாரம்பரியமா சினிமா பார்த்துருக்கலாம், பாரம்பரியமா நம்ம ஐடல் வர்ஷிப்ல இருந்திருக்கலாம், பாரம்பரியமா கர்த்தர் தான் இவர் தான் தேவன்னு தெரியாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். அதுல இருந்து உங்களை என்னை விடுதலையாக்கிட்டார் அவர். இயேசுவின் நாமத்தினால விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும். இப்போ உங்களுக்கு தாராளமா ஒரு விஷயத்த தெரிஞ்சிருக்கணும்னு விரும்புறாரு. ஒரு ஊழியக்காரனுக்கு என்ன சொல்ல தெரியணும்? பாவ மன்னிப்பை பத்தி பேச தெரியணும். நிச்சயமா அவர் உங்க பாவத்தை மன்னிச்சிட்டார். அதுல இருந்து இயேசு கிறிஸ்து உன்னை மன்னிச்சு விடுதலை ஆக்கிட்டாருன்னு சொல்லணும். அது எவ்வளோ பெரிய பாவமா இருந்தாலும் சரிதான். இதுக்கெல்லாம் மன்னிப்பாரான்னு எனக்கு தெரியல. நீங்க சத்தியம் சொல்லிட்டு வரக்கூடாது. எவ்வளோ பெரிய பாவமா இருந்தாலும் மன்னிக்க தயப்பெருத்தவர். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ எவ்வளோ பெரிய கொலைகாரனுக்கு கூட அவர் பாவ மன்னிப்பை கொடுத்து ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ பவுல ஊழியக்காரனை எடுத்து ஃபர்ஸ்ட் சொல்றாரு, இந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை சொல்லுப்பா. அடுத்தது பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக. சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளணும். சுதந்திரம்னா என்னம்மா? உன் ஸ்தானம் என்ன? ஃபீஸ் கட்ட போறீங்களா இல்லையான்னு நீ கேட்குறல, அதே மாதிரி தான். பசிக்குது, சாப்பாடு ஒரு 3 வயசு பையன் தட்டுறான், தோசை வருமா வராதாங்கிறான். செய்வீங்களா செய்ய மாட்டீங்களான்னு கேட்குறான். ஏன் கேட்குறான்? அடுத்த வீட்டில் போய் கேட்க முடியுமா? உரிமை. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஊழியக்காரனா உனக்கு ஒரு உத்தியோகம் கொடுத்துக்கிறேன்னா என் சுதந்திரத்தை பற்றி பேசுப்பாங்கிற. நீங்கள் எத்தனை பேர் சுதந்திரத்தை பற்றி பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை மட்டும் பேசுவாங்க. அது என்னது? பாவ மன்னிப்பு நிச்சயம், ரட்சிப்பே ஒரு பேக்கேஜ் தான். அதுக்குள்ளேயே உங்களுக்கு எல்லாமே இருக்குது. சுகம் இருக்குது, சௌக்கியம் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, இளைப்பாறுதல் இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது, கொண்டாட்டம் இருக்குது, வெற்றி இருக்குது, ஜெயம் இருக்குது. அப்புறம் என்ன இருக்குது? இல்லைங்கிறதே இல்லை. அல்லேலூயா. அதிலேருந்து உள்ளேருந்து உருவி சொல்லுப்பாங்கிறாரு. என்னத்த சொல்றாரு? அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு ஒளியினிடத்திற்கும். பேசிக்கா இதை நீங்க செஞ்சாகணுங்க. ஒருத்தரும் பாவ மன்னிப்பு நிச்சயம் வரைக்கும் ஸ்டாண்ட் ஆகிட்டு இருக்கு. அப்படியே நின்றுடுது ஸ்டாக்னண்டா. சர்ச்சஸ்ல, வெளியில, எல்லாத்துக்குமே ஊழியங்கள்ல கூட ரட்சிக்கப்பட்டாங்க. ஞானசானம் கொடுத்தாச்சு, அதோட விட்டுடுறோம். ஆனா சுதந்திரம்னு ஒண்ணு இருக்குன்றாரு. சுதந்திரம்னா என்னன்னு சொன்ன நானு, அப்பாவதெல்லாம் பிள்ளைக்கு சொந்தம். சன்ஷிப், டாட்டர் ஆல்சோ, டாட்டர்ஷிப். ஆமேன். என்னதெல்லாம் என் பொண்ணுக்கு தான், என்னதெல்லாம் என் பையனுக்கு தான் அப்படின்னு சொல்றோம்ல. நம்ம ரொம்ப நேசிச்சா கூட ஒரு கேக்கு வாங்கினா தான் கொடுப்போமே தவிர சொத்து பத்திரத்தை கொடுக்க மாட்டோம். ஆனா ஏசப்பா என்னதெல்லாம் ஒண்ணுதுமான்றார். என்னட்ட எதையுமே ஒளிவு மறைவே இல்லம்மா, என்னது எல்லாத்தையும் உன்கிட்ட கொடுக்குறேங்கிறார். அந்த ஒரு பூரணமாக்கப்பட்ட தேவ வசனம் தான் மகிமையின் ஐஸ்வர்யம். அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் தான் ஒரு ரகசியம். கிறிஸ்து மகிமை நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கிறதே அந்த ரகசியம். இதெல்லாம் நீங்க சீரியஸா எடுக்காத வரைக்கும் வெற்றியை நீங்க பார்க்கவே முடியாது. எவ்வளவு தோல்விகள் இருக்கு நம்முடைய வாழ்க்கையில, எவ்வளவு சரியாக வேண்டியது இருக்கு, எவ்வளவு காரியங்கள் நமக்கு நடக்க வேண்டியது இருக்கு. இஸ்ரவேல்ல தேவன் ஒருத்தர் இருக்கிறாருங்கிறத நிரூபிக்கிறான் கோலியாத்தை வீழ்த்திட்டு. உங்க வாழ்க்கையில இவங்களோட கடவுள் இருக்கிறாருன்னு சொல்ல வேண்டாமா? இந்த குடும்பத்தோட கர்த்தர் இருக்கிறார் நிரூபிச்சாருன்னு சொல்ல வேண்டாமா? இந்த பிள்ளைங்களை பார்க்கும்போதே கர்த்தருடைய கைதான் இவங்க மேல இருக்குன்னு சொல்ல வேண்டாமா? அல்லேலூயா. ஆவியில பலனடைய வேண்டிய வசனங்கள். இருளில் இருந்து எதுக்கு வரணும்னு சொல்றாரு? ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும். அப்ப தேவனிடத்திற்குன்னா தேவனிடத்துல தான் இருக்கிறோம். தேவனுடைய அதிகாரத்துக்கும் மறைஞ்சிருக்காங்க. சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனுடைய அதிகாரத்துக்கும். நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு. அடுத்தது என்ன தெரியுமா? கண் திறக்கப்படணும். அப்ப இதெல்லாம் கோர்வையா ஒரே விஷயமா சொல்லணும்னா, பாவ மன்னிப்பு நிச்சயம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தப்பட்ட மறைஞ்சிருந்ததை வெளிப்படுத்தின பவுலுடைய உத்தியோகம். அவருக்கு என்ன உத்தியோகம் உங்களுக்கு எனக்கு பண்ணியிருக்கிறாரு அவரு? சொல்லுங்க. பாவ மன்னிப்பு பண்ணியிருக்கு. அடுத்தது நிச்சயம். இப்ப எல்லாரும் கேட்டா பாவ மன்னிப்பு நிச்சயம் தான் சால்வேஷன். அது எல்லாருக்கும் தெரியும். ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டா எஸ் அப்படின்னு சொல்லுவோம். சொல்ல மாட்டீங்களா இங்க யாரும்? அடுத்தது சுதந்திரம். பாவ மன்னிப்பு நிச்சயம் தெரியும். அடுத்து என்ன? சுதந்திரம் தெரியுமா? ஒரு சர்ச்சு ஒரு சுதந்திர விதத்தை சொல்லி கொடுக்கணுமா? இந்த சுதந்திரத்துனா என்னது? இது அப்பாவதெல்லாம் என்னது அதை தெரிஞ்சிக்க முடியாத ஒரு இடத்த பிடிக்க பாப்பா சாத்தான். அதனாலதான் அங்க அழகா எழுதிட்டாரு, இருளில் இருந்து ஒளியினிடத்துக்கும் சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து தேவனுடைய அதிகாரத்துக்கும். இது ரொம்ப முக்கியமா. இந்த இடம் தான் நம்ம வீக்கா இருக்கிற இடம். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இந்த இடம் வீக்கா இருக்கிறோமா இல்லையா? ஏன் தெரியுமா வீக்கா இருக்கும்? நம்ம கண்ணு திறக்கப்படல. அடுத்த பாயிண்ட் கண் திறக்கப்படணும்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, ஒரு ரொம்ப சீரியஸா அப்பா பிள்ளைன்ற உறவுலாம் இருக்குன்னு சொல்லுவோம். ஒரு பிரச்சனை வரும்போது சத்தியமா பிரச்சனைக்கு காரணம் ஜீசஸே கிடையாது, காடே கிடையாது. அது யார் தான்? அது சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. இப்ப இந்த உத்தியோகத்துல முக்கியமான உத்தியோகம் ரட்சிப்பு சொல்லிக் கொடு, சுதந்திரத்தை சொல்லிக் கொடு. அந்த சுதந்திரத்தை நீ அடையாதபடிக்கு இருளின் அதிகாரி வருவான். அதனால இருள் உனக்கு சம்பந்தம். அவர் இருள் எவ்வளவு வேணும் அவரை பற்றி கொள்ளலையா. நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள்னு சொல்லு. அடுத்து சொல்றாரு, சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து தேவனுடைய அதிகாரத்துக்கு திரும்பும்படி சொல்லு.
அதை நீ தெரிஞ்சுக்கிட்டன்னா நீ வந்து அந்த சுதந்திர விதத்தை அனுபவிக்கலாம். தேவனுடைய அதிகாரம் எவ்வளவு பெரிய அதிகாரம் தெரியுமா? ஒருவனும் அடக்க முடியாது, அவரால் அடக்க முடியும். பிரபுக்களின் ஆவி அவர் அடக்குவார். அல்லேலூயா. மிஞ்சும் கோபத்தை அடக்குவார். பூமியில இருக்கிற எந்த ராஜாவும் உங்களோட பெரியவரே கிடையாது. ஏன்னா உங்கள தான் அவர் ராஜாத்தியா வச்சுக்கிறார். ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் உங்களை அபிஷேகம் பண்ணிருக்கிறார். இந்த சுதந்திர வீதம் இப்ப ராஜாவுடைய மகன் யாரு? இளவரசன், குயின், இளவரசி, பிரின்சஸ் அண்ட் பிரின்ஸ். இதுதான் சொல்றாரு, இந்த சுதந்திரத்தை சொல்லி கொடுங்கிறாரு. இதுதான் மறைஞ்சிருந்தது, இன்னைக்கு மறைவா இருக்கிற வேண்டான்னு உத்தியோகத்தை எனக்கு கொடுத்துக்கிறாருங்கிறாரு. அல்லேலூயா. இதை நான் உங்களுக்கு ரொம்ப திணிக்க விரும்புகிறேன். நான் ஆவிக்குரியவள்னு சொல்லிகிட்டே இருந்தால் பத்தாது. நீங்கள் ஆவிக்குரியவங்கள இருக்கிறத எப்படியாகல அந்த காலை வாரி விடுறதுக்கு ஒருத்தன் ரெடியாக இருப்பான். சைமல்டேனியஸாக ஒர்க் பண்ண தெரியணும். ஆண்டவர் எப்படி பேசுனாரோ அப்படி பேச சொல்கிறாரு. அதுதான் சாத்தானுடைய அதிகாரத்துக்கு தேவனுடைய அதிகாரத்துக்கு திரும்புறது. இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கோட்டை விடுறோங்க. நம்ம சுதந்திர விதத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை, அந்த அதிகாரத்திலிருந்து தேவனுடைய அதிகாரத்தை எடுக்கிறது இல்லை. இது எத்தனை பேர் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க? ஃபஸ்ட்டு கட்டாயமாக செய்யுங்க, தயவுசெய்து செய்யுங்க. சைமல்டேனியஸாக நீங்கள் டாட்டர்ஷிப்பை சன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுற மாதிரியே இந்த அதிகாரத்தை நீங்கள் பிரேக் பண்ண கற்றுக்கோங்க. இதை செய்யும்போதே அதையும் செய்யுங்க. ஹல்லேலூயா. ஒரு உண்மை உத்தமமான உத்தியோகம் கொடுக்கப்பட்டது பவுல் மூலமாக நமக்குன்னா நம்ம என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட்ட உடனே இருள்னு ஒன்று கிரியேட் செய்து, நம்ம இருளின் பிள்ளைகள் கிடையாது, நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள். வெளிச்சத்தின் பிள்ளைகள்னா பிசாசுடைய அதிகாரத்தை நீ ஆளுகை செய்கிற அதிகாரம் உனக்கு இருக்குது. என்ன அதிகாரம் இருக்குது சொல்லுங்கள்? தேவனுடைய அதிகாரமே உன் கையில் இருக்குது. ஹல்லேலூயா. இப்போ தேவனே பேசுகிற மாதிரி தான் நீங்கள் பேசுறது. உள்ளுக்குள்ளேருந்து அதான் ரகசியம். நம்ம கிறிஸ்து மகிமை நம்பிக்கை எனக்குள்ளே இருக்கிற ரகசியம்னா நீங்கள் பேசுகிற யார் பேசுகிற மாதிரி? தேவனே பேசுகிற மாதிரி. ஆனால் நம்ம என்ன செய்யறது இல்லை. நான் அடிக்கடி சொல்கிறேன், அத்தாரிட்டி நாட் பி சைலன்ஸ்டு, இட் ஷுட் பி வாய்ஸ்டுன்னு சொன்னேன் நான் போன வாரம். அந்த அத்தாரிட்டிக்கு வாய்ஸ் கொடுக்கணும். அத்தாரிட்டி ஒரு ஃபீலிங் கிடையாது. அத்தாரிட்டி இஸ் நாட் எ ஃபீலிங். அத்தாரிட்டிங்கிறது மனசில் தோன்றது கிடையாது. எனக்கு அதிகாரம் கொடுத்துக்கிறாருன்னு தெரியுதுன்றது கிடையாது. அத்தாரிட்டி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. எனக்கு கொடுத்துக்கிறாருன்னு தெரியுதுன்றது கிடையாது. அல்லேலூயா. வானம் உண்டாக்குனா நல்லா தான் இருக்கும்னு நினச்சிட்டு உட்காந்துல்ல, அவர் வாயை திறந்து பேசுகிறாரு. அல்லேலூயா. உங்களை சைலண்ட்டாகவே இருக்க வச்சுருவான் சாத்தான். சில நேரத்தில் சைலண்ட்டாக இருக்காதீங்க. எதிர் வல்லமைகளை மேற்கொள்கிற அதிகாரம் உங்களுக்குள்ளே இருக்குது இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. உடம்பு முடியலன்னா கூட நான் என்ன தெரியுமா செய்வேன்? வெளியேறுன்னு சொல்லுவேன் நான். அல்லேலூயா. பிள்ளைங்க கொஞ்சம் ஆவியில் இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்ணேன்னா சொல்லுவேன், இங்கிருந்து என்னுடைய அக்கினி அனுப்புகிறேன் என் மகன் மேலே, இந்த அக்கினி அப்படியே பற்றி எரியணும் என் மகள் மேலே, எப்படி சொல்லுவேன் நான். நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லிட்டு போகக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? பரலோகத்தின் அக்கினி அவங்களுக்குள்ள பிரகாசிக்கணும்னு சொல்லணும். நீங்கள் அவ்வளோ பெரிய பவர்ஃபுல் பர்சனுங்க. நீங்கள் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஆண்டவர் இருளின் அதிகாரத்திலிருந்து தேவனிடத்திற்கும் அப்படின்னா தேவனுடைய அதிகாரம் உனக்குள்ளே இருக்குது. சொல்லுங்கள் எல்லாரும். இப்போ சொல்கிறதுனால இருக்கா இல்லை ஆல்ரெடி இருக்குதுன்னு பைபிள் சொல்லுதா? இருக்குது. எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஆதி ஆகமத்துக்கு வந்துடணும் ஃபஸ்ட்டு. உடனே ஆதி ஆகமம் 1 ஆதாமுக்கு கொடுத்ததெல்லாம் உடைச்சிட்டு கடைசி ஆதாமுடைய இதெல்லாம் நம்மளுதாயிடுச்சு. அல்லேலூயா. யாருடைய செயலின்படி நீங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறீங்க? நீங்கள் என்னைக்கு மனம் திரும்பி கர்த்தருடைய பிள்ளைன்னு சொன்னீங்களோ டிஎன்ஏவே அப்படியே எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுச்சிங்க. சத்தியத்தை தெரியறதுக்கு அந்த கண்ணை பிடிச்சி அடைச்சி வச்சுருப்பான். அதனால தான் அந்த உத்தியோகத்தில் கடைசியில் வருது பாருங்க, தேவனுடைய அதிகாரத்துக்கு வர்றதுக்கு உன் கண்ணு திறக்கப்படணும். சத்தியம் தெரிஞ்சிச்சுன்னா கண்ணு திறக்கப்பட்டுரும். உடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து. சொல்லுங்க, உடைய வசனத்தின் பிரசித்தம் அப்படின்னா என்ன? வெளிச்சம் இருக்கு. அது உள்ள இருள் ஒன்று ஆள முடியாது. வசனத்துக்குள்ள என்ன இருக்குது? வெளிச்சம் இருக்கு. அல்லேலூயா. ஜெனிசிஸ் 1:26 எடுங்களேன் ரீட்டா. பின்பு தேவன் நமது சாயலாகவும். அப்ப நமதுன்னு சொல்றார். பிதா, குமாரன், பரிசுத்தாவியனர் மூவரும் ஒருவராய் இருந்து பேசிக்கிறாங்க. என்ன பேசுறாங்க? நமது சாயலாகவும். அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். ஆள கடவர்கள் சொல்லுங்க. லெட் them have dominion அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. டொமினியன்னா இந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு இதுக்கு மேலே எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ராயல் டைனாசிட்டி. அதுக்கு கிரேக்கில் ஒரு வேர்டு இருக்குது தெரியுமாம்மா? எக்ஸோசியா. EXOUSIA அப்படின்னா என்ன தெரியுமா? இந்த அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கிறத தவிர வேற எதுவுமே மேலே செயல்பட முடியாது. எக்ஸோசியானா என்ன? நத்திங் இஸ் கிரேட்டர் தென் காட்ஸ் அத்தாரிட்டி. அந்த அத்தாரிட்டி தான் உங்களுக்கு கொடுத்துக்கிறாரு. உன்னை தோற்கடிக்கவே முடியாத ஒரு இடம் தான் நீ இருக்கிற இடம். இதுக்கு தான் உங்கள் கண்ணு திறக்கப்படணும். உன்னை யாருமே அசைக்கவே முடியாத ஒரு இடத்துல தான் நீ நிற்கிற. உன்னை வெட்கப்படுத்த முடியாத ஒரு இடத்துல இருக்க. உன்னை தீய சக்திகள் உன்னை மேற்கொள்ள முடியாத ஒரு இடத்துல நீ இருக்க. அல்லேலூயா. எந்த ஃபோர்ஸும் இந்த அத்தாரிட்டியோட பெருசு கிடையவே கிடையாது. இதுதான் எக்ஸோசியா. இந்த பவரை விட பெருசு யாருக்குமே இல்லைங்க. நீங்கள் வேணால் ஆப்ரேட் பண்ணி பாருங்க.
நான் இப்போ ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் எனக்கு உள்ளான மனுஷன்ல. அந்த அதிகாரம் தான் அவர் அங்கே சொல்கிறாரு பாருங்க. ரிஃப்ளெக்டிங் ஆர் நேச்சர். யாரோட நேச்சர்? காட்ஸ் நேச்சர். என்ன காட்ஸ் நேச்சர்? லெட் தேர் பி லைட். ஆளுகை செய்கிறது அவருடைய நேச்சர். ஆளுகை செய்கிறது அவருடைய நேச்சர். விட்டு கொடுத்துட்டு உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கிறது அல்ல. அல்லேலூயா. இப்போ நான் உங்களை ஒன்று கேட்குறேன். இப்படி ஒன்று சொல்கிறாருல்ல, என்ன சொல்கிறாரு? எப்பா ஃபர்ஸ்ட் என்னது? ஓவர் வாட்? ஃபிஷ்ஷஸை நீ வந்து ரூல் ஓவர் பண்ணணுன்னு உனக்கு என்னத்துக்கு? நீ ஃபிஷ்ஷை நீ ஆளுகை செய்கிறது எதுக்கு? இதை போய் ஒரு வார்த்தையை எழுதி வச்சுக்கிறாரேம்மா. புரியுதா நான் பேசுறது? என்ன சொல்கிறாரு? சமுத்திரம் என்னதுங்கிறாரு, தண்ணிலாம் என்னதுங்கிறாரு. ஃபிஷ்ஷுங்கிற மீனிங்கில் ஃபிஷ் அந்த தண்ணிக்குள்ளே வாழக்கூடியது. அந்த சமுத்திரத்துக்குள்ளே இருக்கிறது எதுவும் உன்னை பிரச்சனைப்படுத்தினா அதை நீ ஆளலாங்கிறார். தண்ணியில் பிரச்சனை வந்து ஆள்றாங்களா? யார் ஆள்றா? ஜீசஸ் கடல் மேல் நடக்கிறார். வலை போடும்போது மீன் வந்து ராத்திரிலாம் போட்டேங்கிறான், ஒன்றும் இல்லைங்கிறான். உள்ள வலது பக்கம் போடுங்கிறது மீன் வந்துடுது வலைக்குள்ள. மீன் வாயில யோனாவை போய் கக்கி போடுன்னா போடுது. காசு எடுத்து பணம் எடுத்து டாக்ஸ் கட்டுறாங்க. அப்போ அக்வாட்டிக் மீடியம் உனக்கு அடங்கும்னு அர்த்தம். ஃபிஷ்ஷஸ் மேலே உனக்கு அதிகாரம்னா என்ன அர்த்தம்? கோடாரியை போடுறான், தண்ணி இரும்பு மிதக்குமா எங்கேயாவது? செங்கடல் பிளக்கப்படுது பாருங்க, யோர்தான் தண்ணி பின்னிட்டு போகுது பாருங்க. அது தட் மீன்ஸ் வாட்? இந்த அக்வாட்டிக் மீடியத்தை நீ ஆளலாங்கிறாரு. அப்போ உங்களுக்கு தண்ணி, பூமிக்கு தண்ணி போடுறீங்க, உங்கள் இடம் வாங்கி தண்ணி வரல, நீங்கள் என்ன செய்யலாங்க? அத்தாரிட்டி எடுத்தால் தண்ணி சீக்கிரம் வந்துடும் மேலே. புரியுதா? நாங்கள் ஒரு இடம் வாங்கினோங்க, ஆனால் தண்ணியே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல வேணாம். அல்ல இல்லையா? நிலமோ பாழ்நிலம் தண்ணீரோ கெட்டதுங்கிறான் எலிசா. அப்போ தண்ணியும் நிலமும் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ஒரு இடம் வாங்குறதுக்கு. அப்போ தண்ணியை நீங்கள் என்ன செய்யலாங்க? அப்போ ஓவர் த சீன்னு அர்த்தம். ஃபிஷஸ்னா என்ன மீனிங்கு? தண்ணியில் வாழக்கூடியதை, சமுத்திரத்தில் வாழக்கூடியதை நீ ஆளுகை செய். உனக்கு அந்த எக்ஸோசியா இருக்குது. அல்லேலூயா. மீன் ஆளுகை செஞ்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? என்ன மீன் பண்ணுறாரு? அத்தாரிட்டி ஓவர் ஓஷன். அவ்வளோதான். இப்போ இந்த யோனா இருக்கான்ல, வானத்தையும் பூமியும் தான் வரும் நம்ம பேசும்போதெல்லாம். அவன் என்ன திரும்ப சொல்லுவான்? வானத்தையும் சமுத்திரத்தையும். ஏன்னா அவனுடைய ஜேர்னி இப்போ எதில் இருக்குது? இப்போ வானத்தையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின அப்படிங்கிறான். நம்ம ஜென்ரலாக யாரை கேட்டாலும் வானத்தையும் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருக்கு உனக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமி படைத்தவர் சமுத்திரன்றான். ஏன்னா சமுத்திரத்தினுடைய கொந்தளிப்பு என்னை தண்ணியில் தூக்கி போட்டிங்கன்னா நின்றுடுங்கிறான். அப்போ அவனுக்கு தெரியுது, தலைமுறையாக மறைக்கப்பட்டவனுக்கே தெரியுது. என்னம்மா தெரியுது? சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். ஒரு பயபக்தி உள்ளவன் தனக்கு தெரியுது. ஆனா எங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான் பாருங்க. கர்த்தருக்கு பயபக்தி உள்ளவனா இருந்துட்டு கர்த்தருடைய சித்தத்தை செய்யாம ஒளிகிறான். ஆனா சர்டிஃபை பண்றது என்னங்க? உண்டாக்கின கர்த்தரத்துல நான் பயபக்தி உள்ளவங்கிறான். இப்படிதான் நம்மளும் இருப்போம். நம்ம ஒரு சர்டிஃபை பண்ணிட்டு வாழற வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். ஆனாலும் விட மாட்டார். அல்லேலூயா. விடவே மாட்டார் உங்களை. சமுத்திரம் நீ ஏன்பா சொன்ன அப்படின்னு நான் கேட்குறேன். அவன் ஜேர்னி எதில் இருக்குது? அப்போ சமுத்திரம் அவனை வந்து முழுங்கிடக்கூடாது. ஒரு மீன் கட்டளையிடுறாரு, மீன் கக்கி போடுது. அந்த கொந்தளிப்பில் இவனை போட்டதான் அடங்கும் போதே அவன் நினச்சிருவான். எல்லாரும் நினைப்பாங்கல்ல என்னன்னு, ஏன்னா இவனை தண்ணியில் தூக்கி போட்ட உடனே இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன், எல்லாமே அடங்கும்னு சொல்கிறேன். நீரில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீ ஆளலான்னு சொல்கிறேன். நீங்கள் போயிட்டு இருக்கும்போது கடலில் கொந்தளிப்பு வருதுங்கிறாங்க. அப்போ நீங்கள் தைரியமாக சொல்ல முடியணும் என்னான்னு, நான் இதில் இந்த ஷிப்பில் வர்றதுனால ஒன்றாகாது. பறவைனா ஏரியல் அப்படின்னா ஏர் இது இருக்குல்ல, மண்டலம், அட்மாஸ்பியர் இருக்குல்ல, ஏரியல்னு சொல்லுவாங்க. பேர்ட்ஸ்லாம் அங்கே தானே பறக்குது. ஆகாய விரிவை உண்டாக்குனவர் அவர். ஆமேன். அப்போ லெட் them have dominion over sky means what? அதனால என்ன, நீங்கள் ஸ்கையை நிறுத்தி மழையை நிறுத்தலாம், வானத்தை அடைக்கலாம். அல்லேலூயா. ஃப்ளைட்டில் போகும்போது எதோ சொன்னால் கூட உங்களால் அது நல்லாகும். இன்னும் எவ்வளோ ஏர்கிராஃப்ட்லாம் நடந்து பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள். சிலர் பாருங்கள் அந்த டைம் முடிஞ்சு திரும்பி போயிருக்கிறாங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயங்களாக இருக்குது பார்த்தீங்களா? எத்தனையோ ஃப்ளைட்டில் போகிறோம் வரோம், எவ்வளோ காப்பாற்றப்பட்டிருக்கோம் பார்த்தீங்களா நம்மலாம். அப்போ இந்த ஆகாய விரிவை உண்டாக்குனவர் அவர் சொல்கிறாரு, நீ எந்த இடத்துக்கு போனாலும் நான் உன்னை ப்ளஸ் பண்ணுவேன்டா, உனக்கு அதிகாரம் இருக்குடாங்கிறார். நீ ஃப்ளைட்டில் போனாலும் சரிதான், நீ தண்ணிக்குள்ளே போனாலும் சரிதான், நீ பூமியில் எங்கே போனாலும் சரிதான் அப்படின்றார். இதுக்கு பேர் தான் அத்தாரிட்டி. சொல்லுங்கள். அந்த அத்தாரிட்டிக்கு எக்ஸோசியான் பேருனா, இந்த அத்தாரிட்டிக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாதுங்கிறத நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இதை தான்ப்பா நீ சொல்லுன்ற உத்தியோகத்தை தான் பவுலுக்கு சொல்லி கொடுத்துக்கிறார். இந்த உத்தியோகத்தை நீ செய்யுங்கிறார். அதுதான் இப்போ நானும் உங்களுக்கு செய்கிறேன், நீங்களும் மற்றவங்களுக்கு செய்யணும். உங்களுக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது கேட்டில், லேண்ட், டெரஸ்ட்ரியல் ஆர்கன்ஸ் இருக்குல்ல, டெரஸ்ட்ரியல் ஆனிமல்ஸ் இருக்கா இல்லையா? டெரஸ்ட்ரியல்னா நிலவாழ் உயிரிகள். நிலத்தில் வாழறதெல்லாம் என்ன? கோழி முட்டையே போடலை, ஆட்டுக்குட்டியே இல்லை,
இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க நீங்க? சாத்தானுடைய அதிகாரம், அதை எடுத்து நீ புடுங்கன்றாரு. தேவனுடைய அதிகாரம் என்ன? நீ பெருகுன்றாரு, பலுகி பெருகுன்றாரு. அப்போ என்ன சொல்ல வரேன் நான், நிலவாழில் இருக்கக்கூடிய உங்களை அட்டாக் பண்ணக்கூடியது எதுவாக இருந்தாலும், கால்நடைகள் தமிழில் எது இருந்தாலும் உங்களுக்கு அது குஷியை தான் கொடுக்கணும், மகிழ்ச்சியை தான் கொடுக்கணும், கொண்டாட்டத்தை தான் கொடுக்கணும் இயேசுவின் நாமத்தினால. அப்போ என்ன சொல்ல வராரு, எந்த அதிகாரமும் உன்னை விட பெருசு கிடையாதுன்றதை நீ என்னைக்கு தெரிஞ்சுக்கிறியோ அன்றைக்கி தான் நீ சந்தோஷமாக வாழ்வ. அதான் என்னுடைய சாயலின்படி உன்னை உண்டாக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன இந்த கேட்டல்ஸ்லாம் அதிகாரம் செலுத்தி நம்ம என்ன செய்ய போகிறோம் நீங்கள் நினைக்கலாம். அது எதை மீன் பண்ணுறாரு, டெரஸ்ட்ரியல் மீடியம், அக்வாட்டிக் மீடியம், ஏரியல் மீடியம் எல்லாத்துலேயுமே உனக்கு ஆளுகை இருக்குது. இதோடு நீ தொடர்புடைய ஒரு ஹியூமனாக இருந்தாலும் எல்லாத்தையும் நீ கட்டி ஆளுகை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததுமா இன்னொரு ஓவர்னு பார்த்தேன். பூமியில் உன்னை இந்த பிரபு அடக்கிறானா அவனை நீ அடக்க கற்றுக்குன்றார். புரியுதா நான் சொல்கிறது? அது எந்த அதிகாரம் இருந்தாலும். அப்போ உங்களுக்கு பிரச்சனை ஏதோ ஒரு இதில் வருதுன்னா இத்தனையிலையும் நீங்கள் அதிகாரம் செலுத்த முடியுமா முடியாதா? முடியாதா? முடியும். அடுத்தது கடைசி ஒன்று சொல்கிறாரு பாருங்க, கிரீப்பர்னா என்னது? கிரீப்பர்னா ஊர்வனை, ஊர்ந்து போகிறது. எதெல்லாம் ஊர்ந்து போகுது? பாம்பு, தேள், பூரா. அப்புறம் இது மேலே உனக்கு அதிகாரம் செலுத்துறேன்னா ஒன்று தேள் வருது, பூரா வருது, அதெல்லாம் இல்லை. தேள் மாதிரி கொட்டுறவங்களை கூட நீ என்ன செய்யலாம், அதிகாரம் இருக்கலாம். கன்னிங் ஸ்பிரிட்டு தான் அந்த சர்பண்ட். சர்பண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம வாசிக்கிறோம் பைபிளில். அது சகல அனிமல்ஸை விட அது எப்படி இருக்குதா, ரொம்ப கன்னிங்காக இருக்குன்னு பார்க்குறோம். கன்னிங் பீப்புள் உங்களை சுற்றி இருக்காங்களா? கன்னிங்னா என்ன சொல்கிறதுமா தமிழில்? ரொம்ப தந்திரமாக பேசி உங்களை ஏமாத்திடுவாங்க. நம்ம ரொம்ப ஏமாந்துருவோம் கடைசியில். என்ன இவங்க இப்படி பேசிட்டாங்க, கடைசியில் இப்படி ஏமாந்துட்டோன்னு. அப்போது பாம்பு மேலேயும் பள்ளி மேலேயும் ஒன்று அதிகாரம் செலுத்த சொல்லலை. உங்களை மனுஷர்கள் எவ்வளோ கொட்டுறாங்கல்ல, எவ்வளோ துக்கப்படுறோம் வாழ்க்கையில்ல. ஆண்டவர் என்ன சொல்கிறார், உங்களை சாத்தானுடைய அதிகாரம் ஒன்றும் பெருசு கிடையாதுங்கிறார். இது எல்லா அதிகாரமும் ஓவரால் பாருங்க. 90% நோ, 60% நோ, 10% நோ, 100%. அல்லேலூயா. இதுதான் இயேசு சொல்றாரு லூக்கா 10:19. என்ன சொல்றாரு? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். பைபிள்லேயே ஒரு ஆத்தர் எழுதுறாரு, ஒரு கமெண்ட்ரியில் படிக்கிறேன், பைபிள்லேயே த கிரேட்டஸ்ட் பவர்ஃபுல் வேர்ட் ஆஃப் காட் டு பிரேக் த பவர் ஆஃப் சேட்டன் இந்த தான் சொல்றாரு. லூக்கா 10:19 சொல்றாரு, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அதாவது மற்றதெல்லாம் அந்த சகலங்கிற வேர்டு உள்ள மறைஞ்சிருக்கு, இதுல ஒண்டி தான் டைரக்டா இருக்குங்கிறாரு. சத்துருடைய அதிகாரங்கள்னு எழுதல, சத்துருடைய. ஏன் தெரியுமா, நிறைய பேர் சும்மா வந்துட்டு போறாங்க, அவங்களுக்கு எல்லாமே இருக்குங்க, பிரச்சனைன்னு வரல. ஆனா பிரச்சனை வரும்போது அவங்களால நிற்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு பணம் இருக்கிறதுனால அந்த பிரச்சனைக்கு அவங்க அந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி 4 பேர் பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்கன்னா அந்த ஆள்லாம் டெய்லி இருப்பான்னு சொல்ல முடியாது. அவரை தெரியும், இவரை தெரியும். இவர் ஒருத்தர் தான் கூப்பிட்ட நேரத்துக்கு வருவார். இவர் ஒருத்தர்கிட்ட தான் பணம் கஜானா காலி ஆகாது. இன்னைக்கு நிறைய பேர் கடவுளை ரொம்ப செகண்டாக வைக்கிறது. ஏன்னா காசு இருக்கிற வரைக்கும் நல்லா செலவு பண்ணிட்டு காசு இல்லாமல் ஒன்றுமே நடக்காத போது கர்த்தர்கிட்ட வருவாங்க. பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், நம்ம ஜெனரேஷன் ரொம்ப நல்லா இருக்கணும். யார் அப்படி ஆசீர்வதிப்பார்னா கர்த்தரை தான் ஃபஸ்ட்டு வைக்கிறவங்கள தான். ஆமேன்னு சொல்லுங்கள். பாக்கி எல்லாம் கீழே தான். அதிகாரத்தை எடுப்பீங்களா? சாத்தான் தான் இதை கொண்டு வந்தது. சாத்தானுடைய அதிகாரத்தை சிலுவையில் முறிச்சிருக்கிறாரா இல்லையா? கொலோசியர் 2:15 எடுங்க. ரொம்ப வேர்ட் ஆஃப் காட்லேயே ரொம்ப முக்கியமான வேத பகுதி எதுன்னு சொன்னேன்? சத்துருவை மேற்கொள்றதுக்கு ஒரு வசனத்தை சொல்லலான்னு சொன்னேன். எது? லூக்கால 10:19. அதை வாசிடலாம் ரைட், அப்புறமா கொலோசியனுக்கு வரலாம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். எங்க சொல்லுங்க, சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள எனக்கு அதிகாரம் இருக்கு. அல்லேலூயா. சத்துருனுடைய வல்லமையை மேற்கொள்ற அதிகாரம்னா 2ல் எதுக்கு ஜாஸ்தி? அதிகாரத்துக்கு தான் பவர் இருக்கு. பவர்னா நான் சொல்றேன் வல்லமைன்னு அர்த்தம் இருக்கு. சத்துருடைய சகல அதிகாரங்களை மேற்கொள்ளன்னு இல்லை, வல்லமையை மேற்கொள்ள. ஆனா அங்க சொல்றாரு சத்துருடைய அதிகாரத்திலிருந்து தேவனுடைய அதிகாரத்துக்குங்கிறாரு. புரியுதா? இப்போ தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா இல்லையா? வேணுமா வேணாமா? அதிகாரங்கிறது யாரையும் ஆட்டி படைக்கும். நீங்கள் எஃபிஷியன்ஸ் 1 அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா அவரோடு கூட நம்மை உட்காரம் பண்ணி எல்லாவற்றையும் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். அல்லேலூயா. அது அப்படி ஒரு ஸ்லோகம் மாதிரி சொல்லிட்டு போயிடாதீங்க. அந்த அதிகாரத்தை எடுங்க கையில். ஒரு போலீஸ்காரன் ரொம்ப நைன்னு தான் இருக்கிறான். அந்த போலீஸ்காரனுடைய பேட்ஜ் என்ன? ஸ்டாப்பு, இந்த பக்கம் நில்லு போகலாம் அப்படின்னு இருக்கு. இல்லை இருக்கா இல்லையாம்மா? நில்லு, டிராஃபிக் போலீஸு இப்படி நில்லு,
எவ்வளோ பெரிய காரில் ஆடி காரில் போனால் கூட இவன் யூனிஃபார்ம் ஒரு 500 ரூபா தான் இருக்கும். ஆனால் இவன் காரே எத்தனையோ லட்சம் இல்லைங்க. ஆனால் நான் ஆடி காரில் வரேன், நான் என்ன முன்னாடி போகிறேன். நோ. டிராஃபிக்கை மெயின்டைன் பண்ணக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? டிராஃபிக் போலீஸ்கிட்ட இருக்கு. அவன் ஒரு பேட்ச் குத்திருக்கான், நான் டிராஃபிக் போலீஸ்ன்னு. அவன் கையில் ஒன்று இருக்குது. நில்லுன்னா அந்த நில்லுங்கிற அதிகாரத்தில் அவன் ஆடி காருக்குள்ளே இருக்கிறவன் கோடீஸ்வரனாக இருந்தாலும் நின்னும். அவன் கோடி பணம் பவரு, இவன் கையில் நில்லுன்னு இருக்கிறது அதிகாரம். புரிஞ்சிருச்சா? அவள் சத்துருக்கிட்ட நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னென்ன பவர் இருந்தாலும் உனக்கு அந்த அதிகாரம் இருக்குது. ஸ்டாப் நான்சென்ஸ்னு சொல்லலாம். தயவு செய்து உங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின இந்த விசேஷம் அவர் உள்ளே இருக்கிறாரு. பூரணமாக்கப்பட்ட சத்தியம், மகிமை, நம்பிக்கை உள்ளே இருக்கிறார். அந்த அதிகாரத்தை எடுத்து நீ பேசு. இப்போ பாம்பு என்ன, தேல் என்ன, மீன் என்ன, கேட்டில்ஸ் என்ன, அது மேலேயே சொல்கிறாரு. உன்னுடைய என்வரான்மெண்ட்டில் நீ அக்வாட்டிக்கை ஃபீல் பண்ணுற, பார்க்குற, ஏரியல் பார்க்குற, ஏர்போரியல் பார்க்குற, டெரஸ்ட்ரியல் பார்க்குற, எந்த இடத்துலையும் உன்னை எதுவுமே செய்ய முடியாத ஒரு ஃபோர்ஸே கிடையாது. உன்னை எதுவுமே செய்ய முடியாத ஒரு ஃபோர்ஸ் தான் இந்த அத்தாரிட்டி. ஆமேன். அதுதான் எக்ஸோஷியா. அந்த இடத்துல தான் ஒன்று வச்சுக்கிறாரு. இந்த சேலஞ்சஸ்லாம் வரும்பொழுது தான் அந்த அதிகாரத்தை நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு சேலஞ்சஸ்லாம் இல்லையா இருக்குது. அப்போ நான் சிலதெல்லாம் வெற்றி அடையாத இடத்தினுடைய சேலஞ்சஸ்லாம் நான் இப்போ செயல்பாட்டுக்குள்ளே கொண்டுட்டு வந்துட்டு இருக்கேன். அப்போ இதை மாதிரிலாம் ஆண்டு உங்களோட பேசிகிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்னா, உங்களுடைய டெர்மினல் பாயிண்ட் இருக்குல்ல, நீங்கள் செல்ல வேண்டிய துறவு இருக்குல்ல, அதில் இளைப்பாறுதல் மட்டும்தான். ஆனால் அது வரைக்கும் நம்மளை போட்டு பருப்பு கடைவானுங்க பாருங்கள். மற்ற எடுத்து கடையிற மாதிரி நம்மளை போட்டு நீ என்ன செஞ்சையோ தெரியல, அதான் உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை, நீ என்ன செஞ்சையோ தெரியல, அதனால தான் இப்படின்னு. நான் சொல்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. சொல்லுங்கள், ஒன்றும். அந்த ஒன்றுனா எதெல்லாம்? சேட்டனுடைய அக்வாட்டிக்கில் இருந்தாலும் சரிதான், கேட்டில்னா கேட்டில் இல்லை, நிலத்தில் வாழ்கிறவங்க யார் ஒன்று தொல்லை பண்ணாலும் சரிதான், எங்கள் பூமியில் யார் இருந்தாலும் சரிதான், ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கேட்டில், க்ரீப்பரு, பூமியில் இருக்கிற 3ஐயும் சேர்த்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா 28ல் ஒன்னாக்கிட்டார். 28ல் இருக்குது பாருங்க. பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி. பாத்தீங்களா? அந்த இதெல்லாம் சேர்த்து அந்த கீழே லாஸ்ட்ல பார்த்தாலும் 26ல் 3 பார்த்தாலும் அதை 3ஐயும் சேர்த்து ஒன்னாக்கிட்டாரு. சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு ஆதாம் ஏவா அவங்கள ஆசீர்வச்சிட்டாரு. ஆதாம் ஏவாள் உங்களுக்கு தெரியும், சாத்தான்ட்ட விட்டு போட்டுட்டான். கிறிஸ்துவ பிதாவாகிய தேவன் உலகத்துக்கு அனுப்பி அதை எல்லாத்தையும் பிடுங்கி இன்னைக்கு உங்க கையில கொடுத்துட்டாரு. என்னைக்கு இருதயத்துக்குள்ள வாங்கன்னு சொல்லிங்களோ அன்னைக்கு அந்த முழு அதிகாரத்தோட வந்துட்டாரு. இல்ல அதிகாரத்தெல்லாம் தனியா வச்சுட்டு வரல. அதுதான் அந்த பூரணமாக்கப்பட்ட சத்தியம். அதுதான் அந்த பூர்ணமாக்கப்பட்ட தேவ வசனமாகிய கிறிஸ்துவினுடைய ஆவியானவர். அல்லேலூயா. அப்ப ஆவியை உயிர்ப்பிக்கிறதுனா இந்த சத்தியம் தெரியறதுக்கு உங்க கண்ணு திறந்தாதான் அந்த உயிர்ப்பிப்பை நீங்க உங்க வாழ்க்கையில பார்க்கலாம். உயிர்ப்பிக்கப்படுதல் ரொம்ப இலகுவா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ சாத்தானுடைய அதிகாரத்தை தேவனுடைய அதிகாரத்துக்கு வர்றதுக்கு நீ யூஸ் பண்ண வேண்டியதெல்லாம் பூர்ணமாக்கப்பட்ட வசனம். இந்த வசனத்துக்குள்ளதான் இருக்குது ஜீவன். அந்த ஜீவனும் ஆவியானவரும் தான் உனக்குள்ள ரகசியமா தங்கி இருக்கிறார். அதை தங்கி இருக்கிறவரை நீ வசனத்தின் மூலமா வாயில கொண்டு வரணும். வசனத்தை பேசணும். எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறதெல்லாம்? நீங்க தான் ஜெயிக்க பிறந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நான் என்னில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவளா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அது வெறும் ஜெயம் இல்லை, முற்றிலும், மோர் தென் கான்குரஸ். முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவள். சொல்லுங்க, நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவள். நான் தோற்கடிக்கப்பட்டவள் அல்ல, நான் ஜெயிக்க பிறந்தவள். சத்தமா சொல்லுங்க. நான் சுகமா இருப்பேன். என்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது. என்னை தோற்கடிக்க வருகிறவனை தோற்கடிப்பேன். பலவீனம் என்னில் வருவதில்லை. வியாதி எனக்கு இல்லை, தோல்வி எனக்கு இல்லை, துக்கம் எனக்கு இல்லை, துயரம் எனக்கு இல்லை, பற்றாக்குறை எனக்கு இல்லை, பஞ்சம் எனக்கு இல்லை. எனக்கு சுகம் வாழ்வு. ஐ எம் மோர் தென் கான்குரர். நான் மிகவும் வெற்றியாய் வாழ்வேன், சுகமாய் வாழ்வேன், மனரம்யமாய் வாழ்வேன், சுகித்திருப்பேன். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளைகளின் சமாதானம் எனக்கு பெரிதா இருக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க. சொல்றதெல்லாம் என்னதுங்க? வசனங்கள், வார்த்தை. பூரணமாக்கப்பட்ட தேவ வசனமாகிய ஆவியானவர் உள்ள ரகசியமா இருக்கிறாரு. அவர் அப்படியே உள்ள இருந்து வெளியில கொண்டு வந்து அதிகாரத்தை யூஸ் பண்ணுங்கன்றார். அந்த உள்ள வெளியில கொண்டுட்டு வரும்போது நீங்க ஏன் அழுவுறீங்க அப்படி கேட்க மாட்டீங்க. இந்த அழுவுற பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பீங்க. சொல்யூஷனா தான் இருக்கணும். நீங்க அழாதீங்க, தைரியமா இருங்கன்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்திட்டு போக கூடாது. எது ஒன்று அழ வச்சிச்சு அந்த பிரச்சனையை வேரோடு பிடுங்கிட்டு போக சொல்லணும். சொல்லுங்க, பரமபிதா நடாத நாற்றுகள் பிடுங்கப்படுவதாக இல்லை, வேரோடு பிடுங்கப்படுவதாக.
அல்லேலூயா. வியாதி லேசா இதை மாதிரி இருக்காத மாதிரி இருக்கு, வேரோடு பிடுங்குறேன்னு சொல்லுங்க. இந்த பிரச்சனைக்கு இதுதான் காரணம், வேரோடு பிடுங்குறேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் செய்ய போறீங்க? அப்படி செஞ்சீங்கன்னா நீங்க தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிற அதிகாரத்துல இருக்கீங்க. அதுக்கு தான் உங்க கண்ணு திறக்கப்படணும். ஓ, பிசாசு இப்படி பண்ணிட்டா, அதை பிசாசுடைய பவரை ஊன்னா அது அதிகாரம் தான் எனக்கு இருக்கேன்னு சொல்ல தெரியும். அது ஒன்றும் என்ன பண்ணாது அப்படின்னு சொல்லணும். அது என்ன ஒன்றும் மேற்கொள்ளாது அப்படின்னு சொல்லுவீங்களா? ஏன்னா வேதம் அப்படி சொல்லுது. பொய் உரையாத தேவன். தீத்து 1:3 எடுத்து வாசிங்க. பொய்யுரையாத தேவன். பாத்தீங்களா? எடுத்துமே என்ன தேவன் அவரு? இவ்வளவு பேசுறமே இந்த வசனம்லாம் சும்மா ஃபேக்கா எழுதி வச்சுக்கிறாரா பிரதர்? இப்போ நான் உங்களை கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உங்க வீட்டுக்காரை பத்தி உங்களுக்கு ஏதாவது வாக்குத்தத்தம் கொடுத்துக்கிறாரான்னா உங்களுக்கு சொல்ல தெரியும். வாக்குத்தத்தம் வாங்கணும். பைபிள் எழுதப்பட்ட வார்த்தையிலேருந்து ரேமாவை எடுக்கணும். அப்படியே படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து ஒரு மகனை பற்றி அப்படியே ஒரு இந்த இடத்துல வந்து சொல்லுவார், மகளை பற்றி இப்படி சொல்லுவார், அல்லேலூயா, புருஷனை பற்றி சொல்லுவார், ஊழியத்தை பற்றி சொல்லுவார், உங்களுக்கு பொருளாதாரத்தை பற்றி சொல்லுவார். என்னங்க அவரால் சொல்லாமல் இருக்க முடியும்? அப்போ நான் என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்னா, பைபிளை பூரணமாக்கப்பட்ட அந்த தேவ வசனமாகிய ஆவியானவர், ஜீவனானவர் உங்களோடு இருக்கும் பொழுது இதை எடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல அப்படியே அப்படியே லட்டு மாதிரி காட்டுவார். உங்கள் ஜபத்தில் அதையே சொருகி சொருகி ஜபம் பண்ணணும். என் பிள்ளையை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்லக்கூடாது. அவர் கேட்பார், எப்படிம்மா ஆசீர்வதிக்கணும்னு கேட்பார். 45 சங்கீதம் 16 படி ஆசீர்வதிங்க நான் சொல்லுவேன். 102 சங்கீதம் 28 படி ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி அந்த நம்பரை மட்டும் சொல்ல மாட்டேன், வசனத்தை சொல்லுவேன். இப்போ சிலருக்கு ஒரு கேள்வி வரும், இதெல்லாம் கர்த்தர் தேடாதவங்களுக்கே நிறைய பேருக்கு இருக்கே அப்படின்லாம் கூட நினைப்பாங்க. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர்கிட்ட கேட்டு கேட்டு வாங்கிக்கிறது தான் பெஸ்ட். நீங்கள் விசுவாசித்து உங்கள் பிள்ளை நல்லா இருக்கணும். நீங்கள் விசுவாசித்து பணம் பெருகணும். ஆமேன். இப்படி உங்கள் கண் திறக்கப்பட்டுச்சுன்னா எஃபிஷியன்ஸில் 1:17 21 வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் வந்து பலிக்கும். இயேசுவின் நாமத்தினால. பூர்ணமாக்கப்பட்ட தேவ வசனத்தினுடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரு? அதுதான் ரகசியம். புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? புரியணும், இதை செயல்படுத்தணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, என் எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. கருப்போ